என்னை ஈண்டெடுத்த என் தாய் தந்தருக்கும் என் குலதெய்வத்திற்கும் எனக்கு இந்த ஜோதிடம் என்னும் புனித கலையை கற்றுக் கொடுத்த என் சகல குருமார்களுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கங்கள். அதாவது பஞ்ச அங்கத்தில் கரணம் என்பது ஒரு அங்கம். அது திதியில் பாதி. அதாவது ஒரு மாதத்திற்கு தேய்பிறை திதி 15களும் வளர்ப்பிறை திதி 15ம் மொத்தம் 30 திதிகள் வரும். அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு திதி. அந்த திதியில் முற்பகுதி ஒரு கரணமாகவும் பிற்பகுதி ஒரு கரணமாகவும் வரும். அது ஒரு நாளுக்கு 2 கரணங்கள். மொத்தம் மாதம் 30 திதிகளுக்கு 60 கரணங்களாக வரும். அதாவது ஒரு கரணத்தின் பாகை என்பது 6 பாகை கொண்டது. இதில் சர கரணங்கள் 7, ஸ்திர கரணங்கள் 4. அதாவது நிலையான கரணங்கள் 7ம் நிலையற்ற கரணங்கள் 7ம் நிலையான கரணங்கள் 4ம் உள்ளது. இதில் மொத்தம் 11 கரணங்கள். அதில் பவகரணம், பாலவகரணம், கௌலவகரணம், தைக்குள்ளை கரணம், கரசை கரணம், வணிசை கரணம், பத்திரை கரணம், சகுனி கரணம், சதுஸ்வாத கரணம், நாகவ கரணம், பின் சுக்கணம், மொத்தம் 11 கரணங்கள் ஆகும். இதில் கரண அதிபதி என்பவர் சனி. பொதுவாகவே பஞ்சாங்கத்தில் கரண அதிபதி சனி. இவர் நமது ஜாதகத்தில் உள்ள கரணநாதனுக்கும் சனி பகவான் இருவருக்கும் சஷ்டாங்கம் நம் ஜாதகத்தில் அமையக்கூடாது. எவருடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தாலும் அவருடைய பிறப்பு கரண அதிபதியும் கரணத்தின் அதிபதி சனி பகவானும் சஷ்டாங்கம் அடையக்கூடாது. 6, 8 வரவே கூடாது. இதை கவனமாக பார்க்க வேண்டும். இதில் பவகரணம் முதலில் வருவது. அதுக்கு மிருகம், சிங்கம். அதனுடைய அதிதேவதை இந்திரன். அதன் அதிபதி செவ்வாய். இந்த பவகரணத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ரொம்ப நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை செய்யலாம். அதாவது வீடு கட்டுறது, திருமண மண்டபம் கட்டுறது, கோயில் கட்டுறது, இந்த மாதிரி நீண்ட நாள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பவகரணத்தில் ஆரம்பித்து செஞ்சா அது மிகவும் சிறப்பாக இருக்கும். இதுல என்னன்னா, மேலும் சில விஷயங்கள் செய்யலாம். யாத்திரை போகலாம், நீண்ட நிலைத்திருக்கக்கூடிய செயல்கள் செய்யறது, அதாவது சுரங்கம் வெட்டுதல், செங்கல் சூளை அமைத்தல் போன்ற செயல்களை செய்யலாம். இவங்க பொதுவாக வேறு வேறு செயல்கள் செய்வாங்க அந்த பவகரணத்துல பிறந்தவங்க. அது மாதிரி அவங்க தொழிலும் அது மாதிரி தான் அமையும். ஒரு காவல்துறை, இராணுவம், ஜோதிட ஆராய்ச்சி, மருத்துவம் போன்ற தொழில்கள் இவருக்கு இயற்கையாகவே அமையும். இந்த பவகரணத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய கோயில்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கும் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதில் குறிப்பிடத்தக்கது என்னன்னு கேட்டா, நாமக்கல் நரசிம்மர் வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை தரும். அடுத்தது கும்பகோணம் வைத்தீஸ்வரன் கோயில். ஏன்னா செவ்வாய் அதிபதியா வராது இல்லையா, அதனால கும்பகோணம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். அடுத்தது இதன் கால அளவுன்னு ஒண்ணு இருக்கு. பவகரணத்தின் கால அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 48 ஆண்டுகள் இதன் கால அளவு. இதை துல்லியமாக கவனித்து பலன் சொல்ல வேண்டும். அடுத்தது பவகரணம். இந்த கரணத்தின் அதிபதி ராகு ஆகும். இதன் மிருகம் புலி, அதிதேவதை பிரம்மதேவர். இது இந்த பாலவ கரணத்தில் பிறந்தவங்க பொதுவாக பாத்தீங்கன்னா ரொம்ப கொடைவுள்ளல் போல எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க, எடுத்து கொடுக்குற ஒரு குணமுள்ளவராக இருப்பாங்க. சிந்தித்து செயல்படுவாங்க. புலி பதுங்கி பாயறது போல ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணி அவங்க எந்த வேலை செஞ்சாலும் அதை சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க. இந்த பாலவ கரணத்தில் மங்களகரமான விஷயம் அனைத்துமே செய்யலாம். இதில் பிரயாணம், வீடு சம்பந்தமான காரியம், பதவி ஏற்பு நிகழ்வுகள் போன்றவற்றை செய்யலாம். ராகு தொடர்பு இருப்பதால் இவர்கள் பல்வேறு தொழில்களில் வளர்ச்சி அடைவார்கள். பொதுவாக விமானத்துறை, கப்பல் துறை, புதிய கண்டுபிடிப்பு ஆராய்ச்சிகள், பல்வேறு தொழில் முனைகளை இவர்களே கண்டுபிடித்து செய்வார்கள். சிஐடி, உளவுத்துறை, சட்டம், நீதித்துறை போன்ற தொழில்களில் இவர்கள் செயல்பாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய கோயில்கள் என்னவென்றால், குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு தரும். ஏன்னா ராகுனா நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு ஜாதகத்தில் சொல்லுவோம். அதுபோல இவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு. பொதுவாக குலதெய்வ வழிபாடுன்றது அவங்க முன்னோர்கள் என்ன விதத்தில் செய்யறாங்களோ அது மாதிரியே செய்யணும். நம்ம இருக்கிற ஜோதிடர்கள் புதுசா வர தாந்திரிக பரிகாரம், எந்திர பரிகாரம், இப்போ வாழ்வியல் பரிகாரம் சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிச்சி அதெல்லாம் உள்ள வந்துட்டு இருக்குது. யாருமே அவங்க குலதெய்வ வழிபாடை மாத்தாதீங்க. மாத்ததுக்கு நீங்க ஒன்றும் அவங்க குலதெய்வம் கிடையாது, சரிங்களா? யார் அவங்க பரிகாரம் சொன்னாலையும் முதல்ல அவங்க குலதெய்வ வழிபாடு முறை என்னவோ அதுபடி செய்ய சொல்லுங்க. ஏன்னா அவங்க முன்னோர்கள் தான் குலதெய்வமே. அவங்க காலகாலமா எந்த முறையில வழிபட்டு இருக்கிறாங்களோ அதை அவங்க சேர்த்துக்கே வழிபட சொல்லுங்க. நாம ஒரு புது முறையை திரிச்சு அவங்க குலதெய்வ சாபம் நம்ம மேல திரும்ப கூடாது,
சரிங்களா? அதனால அவங்க ஒரு குல வழக்கம் என்னவோ அது எந்த முறையில வேணா செய்யட்டும், பார்க்கறதுக்கு சிறப்பா இருக்கட்டும் அருவருப்பா இருக்கட்டும், அது அவங்க குல வழக்கம். அதை நாம மாற்றத்துக்கு நம்மளுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அதுபோல ராகு ஜாதகத்தில் இருக்கிறத பொறுத்து அவனுடைய கொடுப்பினைகளும் அவனுடைய உயர் தொழில் முறைகளும் இருக்கும். அதனால நம்ம அந்த ராகு விஷயத்துல மட்டும் கை வைக்காதுங்க. ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் செய்வார், வச்சு செய்வார். அதனால குலதெய்வ வழிபாடு முறைகளை மாத்தாதீங்க தயவு செஞ்சு. இது என்னோட வேண்டுகோள். அடுத்தது இவர்களுக்கு கோவில் வழிபாடு என்னன்னா, குலதெய்வ வழிபாடு சிறப்பு தரும். புலிமேல் அமர்ந்த தெய்வங்கள் அனைத்தும் வழிபாடு செய்யலாம். இதன் கால அளவை 24 ஆண்டுகள். பாலவ கரணத்துக்கு கால அளவுன்றது 24 ஆண்டுகள். அடுத்தது கௌரவ கரணம். இது மிருகம் வந்து பன்றி, அதிதேவதை மித்ரன், அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவான். இது உறவுகள் மீது ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க இந்த கௌரவ கரணக்காரர்கள். தாய் தந்தையின் மீது, தன் உறவுகள் மீது அவங்க தீமையே செஞ்சாலும் அவங்க மேல ஒரு அதீத பற்று, யாரையும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்ல பாசமா இருப்பாங்க. அதுபோல சொகுசு வாகனங்கள் வாங்குறதுல ரொம்ப பிரியப்படுவாங்க, லக்ஸரியான லைஃப் விருப்பப்படுவாங்க. அதுபோல சகல சுப காரியங்களும் இந்த கௌரவக்காரர்கள் செய்யலாம், எல்லா விதமான காரியங்களும் செய்யலாம். அடுத்தது மந்திர காரியங்கள், நீண்ட நாள் நிலுவையில் உள்ள காரியங்களை இதில் செஞ்சா டக்குன்னு முடியும். கௌரவ காரணத்துல செஞ்சா ரொம்ப நாள் பெண்டிங் இருக்குது, ஒரு விஷயம் நினைச்சேன் நடத்தவே முடியல, அது எந்த காரணத்துல ஆரம்பிச்சா அந்த வேலை டக்குன்னு முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கௌரவ காரணத்துல செய்யலாம். ரொம்ப சீக்கிரம் அந்த வேலை முடியும். இந்த கௌரவ காரணத்தை நோட் பண்ணி அதுல அந்த வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா. அடுத்தது சேமிப்பு கணக்கு பேங்க் அக்கௌண்ட். இதுல இந்த காலத்துல ஓபன் பண்ணலாம். மண்ணை தோன்றி செய்யும் அனைத்து விஷயங்களும் தொழில்களும் இதில் அடங்கும். பொதுவாக இரும்பு வியாபாரம், சுரங்க தொழில், அடுத்தது ஜோதிடம், அரசியல், சட்டம், நீதித்துறை, கல் வெட்டுதல், கருங்கல் சம்பந்தமான தொழில்கள், நிலக்கரி சம்பந்தமான தொழில், இதில் எதை செய்தாலும் இந்த கௌரவக்காரர்கள் மிகவும் சிறப்பான மேலும் வளர்ச்சி அடைவார்கள். இதற்கு கோயில் வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு, குச்சனூர் போன்ற சனி பகவான் ஆலயங்கள் இதற்கு மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும். மேலும் ஸ்ரீமுஷ்ணம் ஜெயங்கொண்டான் அருகில் இருக்குது. ஸ்ரீமுஷ்ணம் வராகமூர்த்தி, வராகி அம்மன், இந்த தெய்வங்களை வழிபடலாம். இதன் கரண கால அளவுகள் என்னன்னு கேட்டா இதுக்கு 18 வருடங்கள் ஆகும். அடுத்தது கைத்துளை கரணம். இதன் மிருகம் கழுதை, அதிதேவதை பித்ருக்கள், நம் முன்னோர்கள், அதிபதி சுக்கிரன். அதாவது இந்த கரணத்தில் என்னென்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, வியாபாரம் புதுசா தொடங்குறவங்க வியாபாரம் தொடங்கலாம். போர் செய்யறது, ஒருத்தர்கிட்ட சண்டைக்கு போனா இந்த நேரத்தில் ஒரு சண்டைக்கு போனா கண்டிப்பா வெட்டி அடிக்கும். அதுபோல சமாதானம் பேசுறதுக்கு இந்த நேரத்துல தான் எடுத்துக்கணும். அடுத்து இதுல மேலும் குளம், கிணறு வெட்டுறது, தொழில்துறை, அதாவது இது சுக்கிரன் அதிபதியா வர்றதுனால ஃபேஷன் டெக்னாலஜி, கலைத்துறை போன்ற ஜவுளி கடை, இது மாதிரி தொழிலாம் இதுல ஈஸியா செய்யலாம். நல்ல மேலோங்கி வளர்ச்சி கொடுக்கும். திரைத்துறை, அழகு நிலையம், கட்டிட தொழில், வைரம் வெள்ளி வியாபாரங்கள், டிராவல் ஏஜென்சி, உணவகம் போன்ற தொழில்களை இதுல சிறப்பா செய்யலாம். அடுத்தது இதுக்கு உண்டான கோயில்கள் என்னன்னா, திருச்சி ஸ்ரீ ரங்கநாத வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை தரும். காஞ்சிபுரம் வந்தவாசி பிரம்மபுரீஸ்வரர் கோயில் ஆலயத்தில் உள்ள சேஷ்டாதேவி வழிபாடு இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். நலிவற்ற ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். இதன் கால அளவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 ஆண்டுகள். அடுத்தது கரசை கரணம். இதன் மிருகம் வந்து யானை, அதிதேவதை பூமாதேவி, அதிபதி சந்திரன். இந்த கரசை கரணத்தில் எந்த விதமான சுபகாரியங்கள் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, திருமணம், வீடு கட்டுறது, சுபகாரியங்கள் செய்யறது, அடுத்தது விதை வியக்கிறது, பயிரிடுறது, விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் இந்த கரசை கரணத்தில் செய்யலாம். அடுத்து நிலம் வாங்குறது, பூமி பூஜை போடுறது, விவசாயம் செய்யறது, இந்த மாதிரி இந்த கரணத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பா செய்யலாம். அடுத்தது இந்த கரசை கரணத்துல பிறந்தவங்களுக்கு தொழில் எந்த மாதிரி அமையும் கேட்டீங்கன்னா, வேத வித்வான்கள், வேதம் படிப்பது, வேதங்களை எழுதுவது, பொருளாதார நிபுணர்கள், மேலும் வங்கி மேலாளர், ஜோதிட வித்வான்கள், குழந்தை மருத்துவர்கள். பொதுவாக மருத்துவ சிகிச்சை முறையில குழந்தைக்குன்னே ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கரசை கரணத்துல அதுக்குண்டான பயிற்சி செஞ்சு படிப்பு செஞ்சா மிகவும் சிறப்பான பலன் கொடுக்கும். இதுக்கு கோவில் பணிகள், நீதித்துறை, தொழில் சார்ந்த விஷயங்கள் தான் இவங்க தொழில் செய்யலாம். அடுத்து இதுக்கு கோயில் எங்கன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளையார்பட்டி விநாயகர் மிகவும் சிறப்பு. அடுத்தது திருப்பதி ஏழுமலையான் பெருமாள் கோயில் மிகவும் சிறப்பு.
மேலும் இதற்கு மிருகம் யானையாக வருவதால் யானைக்கு உணவு அளிப்பது, யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் இது சிறப்பான பலனை தரும். மேலும் இதற்கு கோயம்புத்தூர் ஈச்சனாரி கோவில் சிறந்த வழிபாடு, திருச்செந்தூர் ஏறு விநாயகர் இந்த வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை தரும். அடுத்தது மணிசை கரணம். இதற்கு மிருகம் பார்த்தீங்கன்னா காளை, அதிதேவதை நந்தி தேவர், அதிபதி சூரியன். இவங்களுக்கு நிர்வாக திறமை இயற்கையாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலையும் நிர்வாக திறமை, எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலையும் அதை தான் சுய வேலையா செஞ்சு யோசிச்சு சிறப்பா செயல்படுவாங்க. உதவி மனப்பான்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும். நேர்மைக்கு புறம்பான சில சிந்தனைகள் தோன்றி மறைவி இவர்களுக்கு. உலோக பொருள், தாது பொருட்கள் வாங்கவும் விற்கவும் ஏற்ற கரணம் இந்த கரணங்களாகும். அதாவது தொழில்ல கலைத்துறை, புகழ்மிக்க இடங்களில் பணிபுரிய இவர்களுக்கு வாய்ப்பு அமையும். அரசாங்க சம்பந்தமான தொழில், தந்தை தொழில், அதாவது பூர்வீக தொழில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பூர்வீக தொழில்லாம் இந்த காலத்துல பிறந்தவங்க ஏற்று செய்வாங்க, சிறப்பா செய்வாங்க. மேலும் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட தொழில்களிலும் இவங்க ஈடுபடுவாங்க. இதற்கு வழிபாடு கோவில் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவ ஆலயங்கள், நந்தீஸ்வரர் வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை தரும். இதற்கு சிதைந்த ஆலயங்கள், அதாவது பல காலத்து ஆலயங்கள் சிதைந்து கிடைக்குது இல்லையா, அதுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அதுக்கு பூஜை முறைகள் செய்தாலும் இவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவாங்க. ஏழைகளுக்கு, அதாவது ஆதரவற்ற ஏழைகளுக்கு போர்வைகள் வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான உபகரணங்களை உதவி செய்வதன் மூலம் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறும். அடுத்தது இதுக்கு இன்னொரு அருமையான கோவில் உண்டு. அரியலூர் மாவட்டம் திருமலைப்பாடியில் உள்ள சிவன் கோயில் உள்ள நந்தீஸ்வரர் வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். அதாவது எங்கேயுமே நந்தீஸ்வரருக்கு பொது ஆலயங்கள் தனியாக இருக்காது. ஆனா இந்த அரியலூர் மாவட்டம் திருமலைப்பாடியில் உள்ள சிவன் கோயில்ல நந்தி தேவருக்குன்னு தனியா ஒரு ஆலயம் இருக்கு. எங்கேயுமே நீங்க இந்த காட்சி காண முடியாது. ஆனா அங்க நந்தி தேவருக்கு தனி சிறப்பு வழிபாடு, சிறப்பு ஆராதனை, அர்ச்சனைகள் அத்தனையும் உண்டு. இந்த வழிபாடு இந்த மணிசை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலனையும் தரும், வாழ்வில் பல முன்னேற்றங்களையும் தரும். அடுத்தது பத்திரை கரணம். இதன் மிருகம் போலி, அதிதேவதை யமதர்மன். இதற்கு அதிபதி கேது. அதாவது ஒழுக்கம் தவறிய செயல்களை செய்வதில் இந்த பத்திரை கரணக்காரர்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு. வதம் செய்தல், சிறை வைத்தல், விளையாட்டு, ஆயுதம் பிரயோகம் செய்தல், அதாவது உகந்த காரணம். இதுக்கு இந்த விஷயங்களுக்கெல்லாம் இது உகந்தமான காரணம். சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த பத்திரை காரணத்துக்கு எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது. அது செஞ்சா பலவிதமான இன்னல்களுக்கு நாம் ஆளாகும். அதுல தொழில்னு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி துறை, ஆன்மீகம், பூஜை பொருட்கள் விற்பனை செய்வது, மருத்துவம், மாந்திரீகம், மத பிரச்சாரம், மருந்துகள் தயாரிப்பது, நாட்டு வைத்தியம். அதாவது நாட்டு வைத்தியம் ஸ்பெஷலான விஷமுறிவு நாட்டு வைத்தியம் ஆகலாம் இந்த பத்திரக்காரனக்காரர்கள். இந்த மாதிரி தொழில்களை இவர்களுக்கு இயற்கையாவே அமையும். இவர்களுக்கு வழிபாடு கோயில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சிறப்பான பலன் தரும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இதுவும் சிறப்பான பலன் தரும். அதாவது இவங்க பத்திரக்காரன் இதுக்கு மிருகம் கோழியா வரதுனால சேவல்களை கோயில்களுக்கு தானமா கொடுக்கலாம். அது இவங்களுக்கு ரொம்ப பலன் சிறப்பா இருக்கும். இதன் கால அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 7 வருஷம். இதன் பத்திரை காலத்தின் கால அளவு. அடுத்தது சகுனி கரணம். இதன் மிருகம் காகம், அதிதேவதை விஷ்ணு, அதிபதி சனி. இந்த சகுனி கரணத்தில் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா சாந்தி பரிகாரங்கள், அதாவது தோஷ சாந்தி பரிகாரங்கள். அடுத்தது மந்திர ஜபம் செய்தல், மருந்து தயாரிக்கிறது, பூஜை செய்யறது, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நேரமாகவும் இது அமையுது. ரொம்ப நாள் பிரச்சனை, இதை பேசி தீர்க்கவே முடியல, எந்த நேரத்தில் பேசினா அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு பார்த்தா அந்த சகுனி கரணத்தை எடுத்துக்கிறது. இந்த நேரத்தில் பேசினா அந்த பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் டக்குனு வேலை முடிஞ்சிடும். அடுத்தது இவங்களுக்கு தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா இறைச்சி கடை, அதாவது கறிக்கடை, பாரம் தூக்குதல், சர்வர், சலூன், வைத்துதல், எண்ணெய் வியாபாரம், இரும்பு வியாபாரம், கட்டிட தொழில், விவசாயம், ட்ரஸ்ட், தொண்டு நிறுவனம், அதாவது மர வேலை, மண்பாண்ட வேலை மற்றும் உறவுகளோடு தொழில் செய்தல். இவங்க பார்த்து எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அவங்க உறவுகளோட இணைஞ்சே தொழில் செய்வாங்க இந்த பத்திரைக்காரங்க. இதுக்கு திருநள்ளாறு சனி பகவான் ஆலயம். காகத்திற்கு உணவு வைப்பது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த சகுனி கரணக்காரர்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். இதன் கால அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.5 வருஷம். அடுத்தது சதுஸ்வாத கரணம். இதன் மிருகம் நாய், அதிதேவதை மணிபசரன், குபேரனுக்கு சேராதிபதினு சொல்லுவாங்க.
மணிபத்ரன் அதிபதி குரு. இவங்க இந்த கரணத்துல என்னென்ன வேலை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, புல் தர அமைக்கிறது, பிராமண போஜனம் அதாவது பிராமணர்களுக்கு விருந்து வைக்கிறது, பசுக்கள் சம்பந்தமான பூஜைகள் செய்வது, மந்திர காரியங்கள் செய்வது, சுபகாரியங்கள் இதுல தவிர்க்கணும். இந்த சதுஸ்வார கரணத்துல சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. இவங்களுக்கு தொழில் எந்த மாதிரி அமைன்னு கேட்டா, குறைவான வருமானம் இருந்தாலே அந்த தொழிலை சிறப்பா செய்வாங்க, வேலை அதிகம் செய்வாங்க, சம்பளம் கம்மியா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் அந்த சதுஸ்வார காரணத்துல தான் இருப்பாங்க. அடுத்தது இவங்களுக்கு வங்கி மேலாளர், பொருளாதார நிபுணர்கள், வழக்கறிஞர், நீதிபதி, தர்மகர்த்தா, பேராசிரியர் மற்றும் ஜோதிடர், இந்த கால்நடை பராமரிப்பு, கால்நடை வளர்ப்புகள், ஆன்மீக பணி, பூஜை பொருட்கள் விற்பனை, இந்த மாதிரி தொழில்களை இவர்களுக்கு இயற்கையாகவே அமையும் இந்த சதுஸ்வார காரணங்கள். இவர்கள் வழிபட வேண்டிய கோயில்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானுடைய ஆலங்குடி கும்பகோணத்து அருகில் இருக்குது, அது வழிபடணும். அடுத்தது பைரவர் வழிபாடு, மேலும் சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு இவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்தது சேஸ்திர பாலபுரம், அங்கு இருக்கிற பைரவர் வழிபாடு இவங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். மிருகங்களுக்கு உணவு கொடுக்கறதுனால இவங்களுடைய கர்ம வினைகள் தீங்கும் இந்த சதுஸ்வார காரணங்கள். இதன் கால அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 13 மணி நேரம். அடுத்தது நாகவ கரணம், இதன் மிருகம் நாகம், அதிதேவதை ஆதிசேஷன், அதிபதி ராகு. இவங்க எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, இவங்க பொதுவாக அடிக்கடி இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடம்புல வந்துட்டே இருக்கும். நோய்கள் ஏதாச்சும் ஒரு நோய் முடிஞ்சா இன்னொரு நோய் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க, மறுபடியும் அடுத்த நோய் வரும். இந்த நாகவ கரணக்காரர்களுக்கு நோய் தாக்கம் வாழ்நாள் கம்பல்சரி இருக்கும். அடுத்தது இவர்கள் தீய செயல்களை செய்யறதுல கொஞ்சம் தயங்கவே மாட்டாங்க. பகைவர்களிடத்தில் வேண்டுமென்றே சண்டைக்கு போறது, ஆகாத விஷயங்களை வேணுமே செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு செயல் செய்யறது தவறுன்னு தெரிஞ்சும் அதை வேணுமே செய்வாங்க. அப்பேற்பட்ட நாகவ கரணக்காரர்களுக்கு அந்த ஒரு சிந்தனை எப்பவும் இருக்கும். அடுத்தது இவங்க எந்தெந்த மாதிரி விஷயமான தொழில்களை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, ரசாயன தொழில், மருந்து தயாரிக்கிறது, மேலும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழில்களில் ஈடுபடலாம். துப்பறியும் தொழில், சிஐடி. அடுத்தது ஸ்கேன் சென்டர், மதுபான கடை, உரம் தயாரிக்கிறது, மருந்து தயாரிக்கிறது. அடுத்தது கமிஷன் தொழில், வியாபாரம். எந்த ஒரு வியாபாரத்திலும் கமிஷன் இல்லாத வியாபாரம் செய்ய மாட்டாங்க இந்த நாகவர்த்தன. இந்த மாதிரி தொழில இவங்களுக்கு ஈஸியா அமையும். இவங்க வழிபட வேண்டிய கோயில்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, சர்ப்ப வாகனத்தை கொண்ட அனைத்து தெய்வங்களுக்குமே இதுல வழிபடலாம். ஆதிசேஷன், கடல்ல இருக்கிற பெருமாள், இந்த மாதிரி ஆதிசேஷன், இவங்க பொதுவாக இந்த சர்ப்பம் சம்பந்தமான கோயில்கள் அனைத்துமே வழிபடலாம். அடுத்தது திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில், நாகர்கோவில், நாகராஜா கோவில் வழிபாடு இதுக்கு சிறந்த பலனை தரும். இந்த நாகவ கரணத்துக்கு கால அளவு என்னன்னு கேட்டா 18 நாட்கள், அவ்வளவுதான். அடுத்தது கிம்ஸ் தூக்கணம், இதற்கு மிருகம் புழு, அதிதேவதை வாயு பகவான், அதிபதி புதன். இவங்களும் ஒருவர்களுக்கு மீது பற்றற்ற பாசமுள்ளவர். அதாவது உலகில் நடப்பு விஷயங்கள்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. இந்த செய்தி எப்படி சொல்றாங்க, அந்த மாதிரி உலக நடப்பு விஷயங்கள் இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சுட்டு 4 பேர் கலந்து பேசும்போது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது இந்த கிம் தூக்கணக்காரர்களுக்கு கை வந்த கலர். அடுத்தது இவங்க தொழில் எந்தெந்த மாதிரி தொழிலாம் அமையும் கேட்டீங்கன்னா, பொதுவாக வைத்தியர், பட்டு வளர்ப்பு, மூலிகை மருத்துவர், அடுத்தது கலை, கணித மேதை, அடுத்தது ஸ்டேஷனரி கடை, அடுத்தது அச்சு பிரஸ் தொழில், செய்தி தொடர்பு துறை, விளம்பரம், தரகு வேலை போன்ற வேலைகள்லாம் இவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இவங்க எந்தெந்த மாதிரி கோயில் வழிபாடு செய்வான்னு கேட்டீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயில் உள்ள தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். மேலும் பிரசன்ன வெங்கடாஜலபதி குணசீலம், திருச்சியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி மனநலம் குன்றியவர்களுக்கான சிறந்த பரிகார கோயிலாகவும் சொல்லலாம். அந்த கோயில் வழிபாடு இவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் திருநங்கைகளுக்கு உதவி செய்வதன் மூலியமாகவும் இவங்க கர்மவினைகள் தீரும், நல்ல பலனை கொடுக்கும், தொழில் வளர்ச்சி கொடுக்கும். இதன் கால அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 3 நாட்கள் மட்டும்தான். மேலும் இந்த கரண அதிபதியோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே கரண அதிபதி சனி, பிறந்த கரணாதிபதியும் சனியும் எப்பயுமே கொண்டு வர ஜாதகத்துல 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானங்கள் இல்லாம, பாலகாதிபதி ஸ்தானங்கள்லயும் இல்லாம இருக்கிறது மிகவும் சிறப்பு. பார்த்து பயனருங்க. மேலும் இந்த ஜோதிட சங்கத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த
என் ஜோதிட குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என்னுடன் பயணிக்கும் என் சக ஜோதிடர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.